ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மச்சி, நீ 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்ட. இனி நீ போற, அவரை பாக்குற, ஓகே பண்ற, சரியா? மரியாதையா போயிடு. இனிமே நம்ம நண்பர்கள் இருக்க வரைக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தன் போதும். வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. This is Wake Up Tamara with me RJ Abby and நான் உங்க RJ கலை. பரபரப்பான இந்த காலை வேளையில செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நாங்க உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருப்பீங்க. அது என்னன்னா லவ். ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு லவ் வச்சிருக்கிற லவ் வாங்கி கப்பல்ஸ். காதல்னா என்னங்க? 2 பேரும் லவ்வா வச்சிருக்கணும். ஒன் சைடு லவ் இருக்க கூடாதா என்ன? அந்த மாதிரி காதல் முரளி மாதிரி, அதாவது இதய முரளி மாதிரியான ஒரு கப்பல்ஸ். இந்த மாதிரி கப்பல்ஸ் பத்தியும் லவ் பத்தியும் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பேச போறோம். So stay tuned with US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சன்னியா, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? சாரியா, பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி ஒரே ரீசனை சொல்லிட்டு இருக்காத. என்ன பண்றது, உன்னை பாப்பா வரும்போது பைக் பஞ்சர் ஆயிடுது. இதெல்லாம் வா. சவாரி. சொல்றா பாலா, பாத்துட்டேன்டா, கிளைண்ட பாத்துட்டேன். இங்கதான்டா பார்க்ல இருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்துடுவேன். சரியா? சரி மச்சி, ஓகேடா, பாப்போம், பாய். Excuse me. மதியம் உட்கார விட மாட்டானுங்களே. Hey கலை, எங்க இருக்க? ஸ்டேஷன்ல இருக்க. நீ எங்க இருக்க? நான் இங்க தான் பார்க்ல இருக்கேன். கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, நான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நீ முடிச்சிட்டு கூப்பிடு, நான் அப்புறமா கால் பண்றேன். பை. ஓகே, பை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அபி தானே? ஆமா. நீங்க ஆர்ஜே அபி தானே? ஆமா. ஐயோ, உங்க வாய்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய ஃபேனுங்க. என்ன ஷோலாம் கேப்பீங்க? உங்க எல்லா ஷோவும் கேட்பேங்க. நான் ஏதோ ஃபீல் இருக்கு, டெய்லி 5 தான் இருக்கணும். உங்க வாய்ஸ்க்கு அது 4 இருக்காது. இன்ஃபேக்ட் உங்க வாய்ஸ்க்கு நான் தூங்கவே மாட்டேன்னா பாத்துக்கங்களேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். பார்க்கலாமே. அபி, ஐ லவ் யூ. இத பாருங்க, சொன்னா கேளுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் மனசு படுத்த ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். தயவுசெய்து கத்தி கூட கூட்டுறாதீங்க. இது வந்து பேசிக்கலாம். என் நம்பர் 9794842. ஏதாவது கால் பண்ணுங்க. ஓகேவா? பார்ப்போம். பை. என்ன ரொம்ப பதட்டமா பேசுன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல வண்டி எடு. என்னதாண்டி ஆச்சு? இன்னைக்கு ஒருத்தர் என்ன ப்ரப்போஸ் பண்ணான்டா. யார் அவன்? ஆமா, ப்ரப்போஸ் பண்றப்போ பேரு, ஊரு, ஜாதகம் எல்லாம் கொடுத்துட்டு தான் பண்ணுவான். வந்தான், ப்ரப்போஸ் பண்ணான், அப்படியே போயிட்டான். பாத்தடி, இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டீசென்ட்டா தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் வேற மாதிரி மாறிடும். இல்ல கலை, அவனை பார்த்தா ஜெனியூன் மாதிரி தான் தெரியும். அதை விட பார்த்தா 10 நிமிஷத்துல ஜெனியூலான்னு முடிவு பண்ணுவீங்க. சரி சரி, சீக்கிரம் போ, ஹாஸ்டலுக்கு போய் சாப்பிடணும். நீ வேணா பாரு, நாளைக்கு அவன் அதே இடத்துக்கு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பை. ஐயோ, செம்ம லேட் ஆயிடுச்சே. சாமியாடுவாளே. ஐயோ, காலில் வந்துட வேண்டியதுதான். சரண்யா, மறுபடியும் பைக் பஞ்சர் தானே? சரி, நீ கோமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வரேன். என்னது? சோக்கோபார். ஏன் எனக்கு ஐகோன் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா?
ஓ உன் ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு ரம்யா, அவளுக்கு பிடிக்குமோ? என்னய்யா ஐகோன் தானே வேணும், இது வரேன். எங்க போற? இதையா நீயே தின்னு. ஐகோன் போடா. என்னய்யா ஐகோன்? ஹலோ சொல்லு ரம்யா. ரம்யா, நான் இன்னொரு ½ அன் ஹவர் ஆகும் வரமா. வரேன்னு சொல்கிறேன்ல, சும்மா நான் மீட்டிங் வரேன். இன்னொரு ½ அன் ஹவர் ஆகும், நான் வெளியே இருக்கேன். நானும் இங்கே முக்கியமான மீட்டிங்கில் தான் இருக்கேன். சொன்னா கேளு, நான் வரேன். ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோன் மட்டும் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுறேன். ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா ஃபோன் பண்ணி. என்ன ஆஃபீஸ் போகணும் அவ்வளோதானே, பில் பே பண்ணிட்டு போ. ஏய் அப்படிலாம் இல்லையா. சும்மா இந்த கதைலாம் விடாத, கிளம்பு. ஓ காலில் விழ முடியலையே. சரி என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹாய் Who's this? அபி, ஏய் மாட்டிச்சு மச்சி. சொல்லுங்க. இன்னைக்கு மீட் பண்ணலாமா? 5 மணிக்கு. ஒரு நிமிஷம் சொல்லுடா. 5:30. சரி ஓகே, மீட் பண்ணலாம். கரெக்டா வந்துருங்க. ஹாய்ங்க. என்னங்க மேலே எங்கேயும் பாக்குறீங்க? உங்களை வர சொன்னது 5 மணிக்கு. ஆமா. நீங்க வரேன்னு சொன்னது 5:30 மணிக்கு. ஆனா வந்திருக்கிறது 5:45க்கு. சரி எல்லாம் விடுங்க. என்ன யோசிச்சிங்களா? இல்லங்க, என்ன யோசிச்சிங்களா இல்லையா? ஓகேவா வேணாமா ஏதாவது சொல்லுங்க. நம்ம ஏன் ஃப்ரெண்டா பழகி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லவ் பண்ண கூடாது? அது என்னங்க போங்க இருக்கு? யாரு கேட்டாலும் ஃப்ரெண்டா பழகலாம்ன்றீங்க. ஏன் அடுத்த லவ் பண்ணலாம்னு சொல்றீங்களா? லவ் பண்ணிட்டு அப்புறம் பழகி பார்க்கலாம் சொல்றீங்களா? ஃப்ரெண்டுனா இருங்க, இல்லைன்னா கிளம்பிட்டே இருங்க. சரிங்க, எனக்கு யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல. பை தி வே, கார்த்திக். அஜய் அபி. அஜய் இனிஷியலா? கொழுப்பு. எங்க ஏரியால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிங்கார சென்னை. இந்த சிங்கார சென்னை பத்தி தான் நான் நிறைய பேச போறேன், அதே மாதிரி நீங்க நிறைய கேட்க போறீங்க. சோ உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான சிங்கார சென்னை பத்தி நம்ம பேச போறோம். அதே மாதிரி அற்புதமான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மீ ஆர்ஜே கலை, இது எங்க ஏரியா. என்ன ஷோ பண்ணிருக்கிறத டிஸ்டர்ப் பண்ற? உனக்காக பார்த்து தேவையில்லாத இடத்துல சாங் போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் கலை. அப்படின்னு முக்கியமான விஷயம்? நான் அன்னைக்கு ஒரு பையனை பார்த்தேன்ல, அவனை இன்னைக்கும் மறுபடியும் பார்த்தேன். நான் சொன்னேன்ல அவனை பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லிட்டு. அவன் என்ன ஃபாலோ பண்ணல, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஃபோன் பண்ணி வர சொன்னியா? எதுக்கு? பார்த்தா நல்ல பையனா தெரிஞ்சது, அதான் பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகலாமேன்னு வர சொன்னேன். இத பாரு, உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, சோ பார்த்து உன் லைஃப நீ தான் பாத்துக்கணும். போதும் ஷோ பண்ண. Welcome back to our show, எங்க ஏரியா. You are listening to US Tamil FM with me RJ கலை, இது எங்க ஏரியா. எங்க ஏரியால இன்னைக்கு நம்ம சிங்கார சென்னை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். மச்சான், என்ன மச்சான் கக்கா போலையா? காலையில ஒரு மாதிரி இருக்கா? டூட், மாமாக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு டூட். மூடா? டேய், அவன் என்கிட்ட ஃப்ரெண்டா பழகுன்னு சொல்லியிருக்காடா. ஃப்ரெண்டா மச்சான்? அப்போ மாமனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மச்சான் ஃப்ரெண்டு தானே மச்சி, அதான் கேட்டேன். எப்போ இன்டர்வியூ போற? விரைவில்.
பஞ்சர் ஆயிடுச்சியா? நீயே போய்க்கோ. அபி அபி சுமாரு ஏங்க பாரு, என்னடா 1.5 வருஷமா அப்படியே சுத்திட்டு இருக்காண்டி. இப்போவாச்சும் ஓகே சொல்டி. என்னால முடியலடி. நீ மட்டும் ஓகே சொல்ல, மாமா அப்படியே நிறைய ஃபீல் இருக்கும். நான் பார்த்து போயிட்டே இருப்பேன் தெரியல. ஓகேதான். ஓகேன்னா ஓகேதான். இப்ப கூட வயது சொல்ல மாட்டேங்கல்ல. லூசு லூசு. அதெல்லாம் எனக்கு தோன்றப்ப நானே சொல்வேன். உன்கிட்ட இந்த கெமிஸ்ட்ரி வாங்கறதுக்குள்ள ஏன் பிசிக்ஸ் போயிடுச்சுடி. சரி, ஹாஸ்டல் டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஏய் ஏய், நீ என்னடா பண்ற? வீட திறந்து போட்டு. மச்சான் என்னாச்சுடா? ஓகே சொல்லிட்டாடா. ஏய் என்னடா சொல்ற? ஆமா மச்சான், 1.5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் ஓகே சொல்லிருக்கா. மச்சான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டான்னு சொல்ல, இப்போ ஓகே சொல்ற. ஆமா. ஏய் அப்படியே போனா கூடிய சீக்கிரம் பிபிபி டும் டும் டும்டானா? போடா மச்சான், என்ன மறந்துடாதடா. உன் அக்கா தங்கச்சி ஏதாண்டா சொல்றா, நானும் கூட இருந்துற மச்சான் கடைசி வரைக்கும். மச்சான் அவளுக்கும் யாரும் இல்லடா, அவளும் நம்மள மாதிரி தான். என்னடா சொல்ற? ஆமாண்டா. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் மச்சான் நீ கல்யாணம் பண்ற. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், நான் உன் கூட நான் இருக்கேன். சென்டிமெண்டா பேசாத, செட் ஆகல. வா போலாம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டியாடா? ஹே கலை, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 1.5 வருஷம் அவனை அலைய விட்டு கடைசியா எனக்கு ஓகே சொல்லிட்டேன். ஓகேவா? யாருக்கு? கார்த்திக். கார்த்தியா? ஒரு நிமிஷம். இதான் கார்த்திக். ஓகே, அடிக்கடி சொல்றேன்ல. உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னா இல்லையா தேவையில்லாத வேலை பண்றேன்னு சொல்லிட்டு. இப்ப பார் இது எந்த லெவல்ல போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி. கிளம்பு. ஏன் கலை கோவமா பேசுற? நான் தான் உங்ககிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கிளம்பு. கலை கிளம்புன்னு சொன்னேன். கிளம்பு. செம்ம மைண்ட் ஃபக்கா இருக்குடா. யாரா அது? ஹலோ, ஆஃபீஸ் கீழே தான் சார் இருக்கேன். யா, ஐ வில் பி தேர் இன் 5 minutes சார். யா ஓகே சார், ஷூர், பை. ஹலோ, சொல்லுமா. ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். அப்படியா? சரி, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2000 வேணுமா, கிடைக்குமா? 2000? ஏய் இப்போதாம்மா ரெண்ட் பே பண்ணேன். சொல்லு. நான் காசு ரெடி பண்ணிட்டேம்மா. சரி வரேன். என்னாச்சு? கிடைச்சதா? கிடைச்சது. என்னாச்சியா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. அப்புறம் இந்த கேஷ்
அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பு, நானும் வெளில போகணும். சரியா? பாய். கடைசி வரைக்கும் எது கேட்டாலும் சொல்ல மாட்டா. ஹே பேபி, எங்க இருக்க? நான் வெளியே தான் இருக்கேன். சரி, ஓகே, வா வா. ஹாய் பேபி. என்னது இது? நம்ம கார் தான் புதுசு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏய், ஐயாவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ மேனேஜர். ஸோ அதான் சூப்பரா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட் போலாமா? ஓகே. இப்ப எதுக்கு நீங்க வர சொன்ன? வேலை போயிடுச்சு. என்னது? வேலை போயிடுச்சா? என்ன விளையாடுறியா? சத்தியமா வேலை போயிடுச்சு. சத்தியமா போயிடுச்சுன்னா என்ன பண்ண? என்கிட்ட தான் உண்மையா இல்லைன்னு நினைச்சேன். ஆபீஸ்லயுமா? சொல்லு சாம், உன்கிட்ட தான் கேக்குறேன். சொல்லி தொலை. போத நிறுத்து. எல்லாமே உன்னாலதான். உன்னாலதான் என் வேலை போச்சு. எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி அங்க வா இங்க வா. எவ்வளவு பர்மிஷன், எத்தனை கடன். என் ஜூனியர், அவன் முன்னாடி எல்லாம் எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா? நானே எவ்வளவுதான் பொறுமையா போறது. அப்ப எல்லாமே என்னாலதான் சொல்ல வரியா? இனிமே பார்க்க தேவையில்ல, பேச தேவையில்ல. பாய். டேய் மச்சான், எங்கடா இருக்க? நீ நைட்டு சரக்காச்சே அவனடா. ரெடி பண்றா, வரேன்டா. Cheers. என்ன மச்சான் ஒரே கல்பாச்சிட்ட? வச்சி ப்ரொமோஷன் கச்சிச்சு. லவ் பண்ண பொண்ணு ஓகே சொல்லிச்சு. வேற என்ன வேணும்? சூப்பர் மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. லைஃப் ஆசைப்பட கச்சா. லைஃப் ஜாலி தானே மச்சி. நான் கூட தான் ஆசைப்பட்டேன். லீ மெரிடியன்லயோ தாஜ் மோரமண்டல்லையோ சரக்கு வாங்கி கொடுப்பேன்னு. இப்படி 130 ரூபாய்க்கு லாமாட்டின் வாங்கி கொடுப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஓகே மச்சி, போலாம். சாப்பிடு சாப்பிடு. மச்சான் டைம் ஆச்சு மச்சான், போண்டா. நீ என்ன வரலான்றியா? இங்கே ஆக்சுவலாக இருக்கலாம் பாக்குறியா? வீட்டுக்கு போலாமா? எப்படி சூப்பரா புதுசு வீட்டுக்கு போலாமா? இப்பதான் அடிக்கிறாங்க. இல்ல என்ன ரொம்ப நேரமா இதை தேடினீங்களே, என்ன மேட்ரு? சரக்கு அடிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் எப்படி அடிக்கணும்னு தெரியல. மச்சான் உன் பீஸு நீ முடிச்சு விட்ரு. நானே முடிச்சிடவா? இப்போ உங்களுக்கு சரக்கு எப்படி அடிக்க கற்றுக்கணும் அவ்வளோதானே? ஆமா, நான் இருக்கேன். டி செல்லா குட்டி உனக்கு சரக்கு அடிக்க கற்றுக் கொடுக்க நான் இருக்கேன். சொல்லு பேபி. முதலில் கிளாஸ் மீட்டிங் தான் இருக்கேன். சொல்லு. ஹலோ. அப்புறம் ஓபன் பண்ணணும். கட 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 கடன்னு ஊற்றி மிக்சிங் பண்ணும். என்ன பண்ணும்? மிக்சிங் பண்ணணும். மிக்சிங் பண்ணி அப்படியே ஒரு கலக்கு கலக்கி எப்படி கலக்கு கலக்கியம்மா அப்படியே ஒரே கல்பாடி. எங்க நீ பண்ணு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். அப்புறம் சரக்கு எடுத்து அப்படி பண்ணக்கூடாது, அசிங்கப்படுத்த கூடாது. கல்பாடி சாரி.
வரேன் ஒரு 15 minutes வந்ததுன்னு சொல்றான்ல. வைமா போன வைமா. நாட்டுல இன்னைக்கு ஏய் மச்சான் எப்படி இருக்க? ஏய் யாரு மேல கைய வச்சா? ஏய் நண்பா நம்ம ஃப்ரெண்டு தான் தல. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு பாஸ். ஓங்க நீப்பா ஃப்ரெண்டுக்கு நல்லா ஊர்றேன். ஓகே. அப்புறம் மச்சான் எப்படி இருக்க? 5 வருஷம் ஆச்சு பார்த்து. லைஃப்ல எப்படி போகுது? ஸ்நேகிதர் மீட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கு மச்சான். அப்படியே ஜாலியா. லைஃப்ல எப்படி மச்சான் போகுது? வீட்ல எப்படி இருக்காங்க? ஓ ஓ நோ பேட் வேர்ட்ஸ். ஓபன் பண்ண சொல்றல. ஓபன் பண்ணுமா? வேற என்ன மச்சான்? ஜாப்ல எப்படி போகுது? என்ன பண்ணிட்டு இருக்க? ஜாபா என்ன மச்சான் ஆச்சு? வேலை இல்லடா. வேலை இல்லையா? என்ன மச்சான் சொல்ற? நம்ம செட்ல நீ தான் பிரில்லியன்டான பையன். 3 வருஷம் மச்சான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவ்வளவுதான்டா வேலை போச்சு. ஓ அப்படின்னா மச்சான் எப்படி சொல்லிட்டியே? சரி விடு மச்சான், டென்ஷன் ஆகாத. கூல் ரொம்ப டென்ஷன் ஆகாத. எல்லா வாட்டியும் பொண்ணுதா சண்டை பண்ணுமா மச்சான்? ஏன் பசங்க சண்டை போட்டா ஏத்துக்க மாட்டாங்களா? அப்படின்னா மச்சான் பண்ணிட்டேன். மச்சான் விடு மச்சான், அது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். விடு, எடுத்து குடி. சியர்ஸ். சொல்லிட்டாங்கப்பா. சியர்ஸ் மச்சான், சியர்ஸ். என்ஜாய் பண்ணு. வா பேசிட்டு இல்ல நான் நம்ப மாட்டேன் மச்சான். அப்புறம் மச்சான் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன இதெல்லாம்? ஏன் திடீர்னு இப்படி முடிவு எடுத்திருக்க? ஓகே வந்துட்டு இருக்குப்பா. சொல்லு பேபி. ஓகே எல்லாமே போச்சுடா. எதுக்குடா இப்படி முடியற? உட்கார்றா. என்ன உன் பிரச்சனை? ஏன் இப்படி போயிட்டு இருக்கு? என்னாச்சு உனக்கு? தெரியும்ல நம்பர் யாருடா? நம்ம நம்பர் கடிக்க வச்சுட்டாடா. மேட்ச் பாக்ஸ் இல்ல மத்தபடி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சா? எப்படி? இன்டர்வியூ போனேன், ஸ்கில் காமிச்சேன், செலக்ட் ஆயிட்டேன். குட். நேற்று கொஞ்சம் கோமா பேசிட்டேன், சாரியா. அதெல்லாம் பரவாயில்ல விடு. சரி, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க. நம்ம எப்பவுமே மீட் பண்ணல. அந்த பார்க் நாளைக்கு வா. முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏய் என்ன விஷயம்? இப்பயே சொல்ல. அதான் நாளைக்கு வர போறல, அப்ப சொல்றேன். ஏய் இப்பயே சொல்ல. நாளைக்கு வா சொல்றேன். சரி ஓகே. ஹலோ ஹலோ மச்சான் பாபு, நல்லா இருக்கியா மச்சான்? ஆனா நான் நல்லா இல்லையா மச்சான்? அதை ஏன்டா கேக்குறேன்? ஒரு முக்கியமான மேட்டர் பத்தி பேசதான் உனக்கு கால் பண்ணேன். ஆபீஸ்ல நேற்று ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு மச்சான். ஏதாவது கண்டிக்கிறே நீ? அதை ஏன்டா கேக்குறேன்? நேற்று மேனேஜர் 1 hour கூட்டு மொக்க போட்டு சாவடிச்சிட்டா மச்சான். ரொம்ப அசிங்கமாயிடுச்சு மச்சான். ஒரு நிமிஷம் மச்சான், பீரெல்லாம் பாக்குறா உடம்புலடா. இல்ல மச்சான், நேத்து முந்தா நேத்து ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் எடுத்த மச்சான். என்ன பேச்சு பேசுறாங்க? வண்டியா கேட்டான் மச்சான். அது வழியா வருது மச்சான். சுத்தமா முடியல மச்சான், பிரஷர் தாங்கல மச்சான். உன் ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்தா சொல்லு மச்சான், வந்துடுறேன்டா. அவன் பேசுற பேச்சுக்கு தூக்கம் கூட வர மாட்டேது மச்சான். அதெல்லாம் கேட்டேன், வண்டியா கேட்டான். இப்போ அதெல்லாம் உனக்கு முக்கியமா? இப்போ சொல்ற மாதிரி கேட்கலாம்டா. வேற ஏதாவது சொல்லு மச்சான் உன் ஆபீஸ்ல. சரி மச்சான், பாய்டா.
பாய். பாய். ஓய் அபி, இங்க வாயேன். அம்மா காலையில சொல்ல சொல்லியிருந்த. அது ஒண்ணும் இல்லையே. ஒன்றும் இல்லை. சரி, நான் ஒன்று சொல்ல போறேன். நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். ஓய், ஒன்னும் புரியலையா? நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு சொன்னேன். எனக்கும் ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது, உனக்கும் யாரும் கிடையாது. சும்மா 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டுக்கலாம். என்ன ஓகே தானே? ஓய், என்னாச்சு? Love you. ஆ, சீ போடா. அவ்வளவுதானா? வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, லவ் பத்தி என்ன நினைக்கிற? லவ் பத்தி குருத்தரமான அன்பு, திருத்தரமான பார்வை, டெய்லி குட் மார்னிங் குட் மெசேஜ், சாட்டர்டே ஆச்சுனா ஷாப்பிங், சண்டே ஆச்சுனா டின்னர். என் ஃபேஸ்புக் போட்டோக்கெல்லாம் கமெண்ட் பண்றாங்க பார்த்து நீ காண்டா வருது. உன் ஃபேஸ்புக் போட்டோ ப்ரொஃபைல்க்கு பார்த்து கமெண்ட் பண்றாங்க நான் காண்டா வருது. சின்ன சின்ன சண்டை, நிறைய சினுங்கள், அதை விட நிறைய லவ். சீ போடா. சரி, நீ என்ன லவ் பத்தி நினைக்கிற? நான் இப்போ உன் கை பிடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கேன்னா இதே மாதிரி லைஃப் மொத்தமா உன் கூட வரணும். செல்லா குட்டி, ஹாஸ்டல் வந்துருச்சு. நீ ஹாஸ்டலுக்கு போ, என் காரங்க தனியா இருக்கு. நான் இப்ப கிளம்புறேன், நாளைக்கு மீட் பண்றேன். ஓகே, பாய். பாய். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்னையா? கோவப்படாதீங்க, நான் கூப்பிடல, அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஓய், ஹாய் பேபி. என்ன பேபி, வரமாட்டேன்னு நினைச்சியா? அப்புறம் சொல்லுங்க கலை, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. புது காரு, ப்ரமோஷன்லாம் வேற கிடைச்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன். லவ்லாம் வேற செட் ஆயிடுச்சு. கலக்கிற லைஃப் பயங்கரமா செட் ஆயிடுச்சு போல. சரி, ஏதோ கூப்பிட்டே, நான் பேட்ரி சொல்லு. அபிய வந்து நான் 3 வருஷமா சின்சியரா லவ் பண்ணேன். லவ் பண்ணேன். ஆனா அவ என்ன ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தா. அதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் உங்க மேரேஜுக்கு, ஐ மீன் உங்களுக்கு மேரேஜ்னு ஒண்ணு நடந்தா கண்டிப்பா நான் வருவேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டா, அவளுக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்து. பாவீங்களா? நான் பயப்படலாம் இல்ல, நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல பேபி, இன்னையோட நம்ம ஓப்பன் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு. எப்படி நீங்க வருவேன்னு தெரியும். அதான் உன்னை இங்க வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன். கை காட்டு. I love you. இப்போ அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏதோ சொல்லணும்னா? அதுவா? ஒண்ணும் இல்ல, விடு. ஏய், ஏதோ சொல்லணும்னு ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல. நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது கல்யாணமா? பின்ன லவ் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் தனியா இருக்கணுமா? உன்கிட்ட தான் சார் பேசுறேன், என்ன ரொம்ப யோசிக்கிற? யோசிக்கலாம் இல்ல. சரி, ஓகே பண்ணிக்கலாம். நாளைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு, சரியா? ஓகே, லவ் யூ. என்ன மச்சான் சொல்லவே இல்ல? நாளைக்கு கல்யாணம் மாட்டா மச்சான். இன்னைக்கு தான் பேச்சுலரு, நாளைல இருந்து ஃபேமிலி மேனு. என்ன பண்றோம்? கசகுறோம். ஸ்பாட் அவுட் கோடமக்க சத்யாஸ்பத்திரி கூட்டு போயிட்டு இருக்கோம், வந்துருங்க.
எப்பவுமே பைக் பஞ்சர்னு சொல்லுவியே, இன்னைக்கு அந்த பைக் பஞ்சரா இருக்க கூடாதா? பாருடா மச்சான், லவ் செட் ஆயிடுச்சு மச்சான். அப்ப நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் நமக்கு இந்த கைதான். அட நம்பிக்கை தும்பிக்கை வாழ்க்கைன்னு சொன்ன பார்த்தேன். வா போலாம். வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் சுதர்ஷன். குட். தேங்க்யூ சார். இந்த ஸ்கிரிப்ட் மூலமா என்ன சொல்ல வரீங்க சுதர்ஷன்? சார் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன சார் புரிய வருது? லவ் இந்த எடுத்துக்கிற விதமும் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமும் அதை பத்தி நான் பேசியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி சார். கண்டிப்பா பண்றோம். வில் அப்டேட் யூ. ஓகே. இட் வில் டேக் சம் டைம். எஸ். ஓகே ஷூர். தேங்க்யூ சார். பை. அதே டேக் இன்னொரு வாட்டி பண்ணுங்க. ஐகான் அதே மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அப்படியே வாங்க. ஐகான் ரோலிங் ஆகாதீங்க. ஆக்ஷன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வாப்பா நீ. இதுதான் பாட்டு வர போடுவீங்களா? சொல்றா சொல்றா எருமை ஆன் பண்ணிட்டேன். சரி போலாம், டேக் போலாம். ஆனா காலை வேளையில நம்ம யார பத்தி எதை பத்தி கட் ரோலிங் ஆக்ஷன். வணக்கம் சேனல். ரோலிங் ஆக்ஷன். ரோலிங் அண்ட் ஆக்ஷன். ஒரே ஒரு நிமிஷம் டாஜினம் யோசிச்சு பாரு. ரொம்ப முடியல. அப்படியே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இது ஆக்ஷன். நான் வந்து வேணாம். அதை பார்த்தல அப்படியே எப்படி இருந்தாலும் பார்த்தல. இது நல்லா இருக்கு. ஹாய் ஹாய் ஹாய், நான் உங்க ஆர்ஜே கலை. இதுக்கு பேர் தான் ஒரு மிகப்பெரிய லூசு. எல்லாத்தையும் டார்ச்சர் பண்றது இதுதான், வேற யாருமே கிடையாது. இது அவங்க வாக்கப்பட்டவங்க தகுறான். ஏற்றுமா வேற யாரும் இல்லை. இவன் தான் இவங்க எல்லாத்தையும் வச்சு மேய்க்கிறத தகுறான். அவன் பேரை நான் சொல்ல விரும்பல. எங்க வாப்பா தம்பி, இதுதான் இந்த படத்துடைய டைரக்டரு. வணக்கம் சொல்லிக்கோ. வணக்கம். எல்லாத்தோட முக்கியமானவரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே ஆங்கில மேல தூக்கின்னு போறாரு, கீழே தூக்கின்னு போறாரு. அதான் அந்த சிஜின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அவர் தான். அவர் வேற யாரும் இல்ல. சிஜி இல்லப்பா, அதே சினிமாட்டோகிராஃபி. ஏதோ ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. வாங்க ஜி வாங்க. நீ வாங்க. இவர் தான். இவர் வந்து ஹரிஷ் ப்ரோ, எல்லாத்துக்கும் பெரியவரு, பெரியண்ணா, எல்லாருமே இவர் தான் எல்லாமே. சோ காலம் போன காலத்துல மேய்க்கிறது, ஐ மீன் எங்க எல்லாரையும் மேய்க்கிறது இவர் தான். இவர் ஒருத்தர் தான். அவ்வளவுதாங்க. பிக் பாஸ் இந்த ஷோல இருந்து நான் அப்படியே தப்பிக்கிறேன். பிக் பாஸ்